இந்த 3 வேதமும் அத்தியனம் பண்ணி அதனால நல்ல வினயம், நல்ல ஞாபக சக்தி, நல்ல ஞானம், இந்த 3ம் இல்லாதவன் இப்படி பேச முடியாது. லட்சுமணா என்னமா பேசுறான் பாத்தியா ஹனுமார்? இது மாதிரி ஒரு மந்திரி இருந்தா அந்த ராஜாவுக்கு எந்த காரியம் தான் நடக்காது. அதோட கூட அத்ருதம் அவிளம்பிதம்ங்கிறாள். அவன் ரொம்பவும் குடுகுடுன்னு பேசல, அவன் ரொம்பவும் தாமசிச்சு பேசல. 5 நிமிஷம் நீங்க பேசணும்னு ஒருத்தர் சொல்லிவிடுவோம் சபையில, சொன்னா 5 நிமிஷம்னு சொல்லுவோம். அவர் அங்கிருந்து வருவர். நான் உங்கள் முன்னிலையில் பேசுவதற்கு தகுதி இல்லாதவன், ஆனால் இப்படி எல்லாம் ஆரம்பிச்சு நான் உரைக்க போறேன்னு ஆரம்பிச்சு ஒரு உரைக்கிறதுக்குள்ள கடுகு மாங்காய் உரைச்சு போயிடும்னே. அதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடும். இதுக்குள்ள அவை அடக்கம் இந்த 5 நிமிஷத்துக்குள்ள இத்தனையா பண்றது? இப்படி எல்லாம் பண்ணி 1/2 மணி 3/4 மணி பண்ணி விடுவார். பண்ணினா அப்புறம் ரத்ன மணி ஒருத்தருமே பேசப்படாதுங்கிறார். எதையாவது ஒரு இதோ பேசட்டும் 5 நிமிஷம் 4 நிமிஷம்னு யாரையாவது சொல்லிவிட்டோம்னா பிரேமையில அதோட 10 நிமிஷத்தோட நிறுத்த மாட்டேங்கிறாள். அதனால ரத்னமணி என்ன சொல்றாரு, உங்க ராமாயணத்தோட நிறுத்திங்கோ, வேற ஒருத்தரையும் பேச சொல்லாதீங்கிறார். அதனால இன்னும் யாராவது எல்லாவாழ 4 நிமிஷம் 3 நிமிஷம் பேசுறவாழ கூட பேச சொல்ல முடியாம போயிடுவதுன்னு அவ பண்ணிப்படுற காரியத்துல என்ன எதை பிரதானமா வச்சுட்டு இருக்கோமோ அதுதான் நடக்கணும். எனக்கு நீங்க அதிக அவகாசம் கொடுக்குவான்னா 1 மணி கொடுங்க போறோங்கிறார் ஒருத்தர். இந்த 2 மணி ராமாயணத்துல 1 மணி அவருக்கு கொடுத்துட்டா அப்புறம் என்ன சொல்றது? அப்புறம் ராமாயணத்தை வாலி ராம சம்பாதம் சொல்ல முடியுமா? தெரியறது இல்லை. அதுதான் புரிஞ்சுக்கணும். லோகம் தெரியலன்னா அவன் மனுஷனே இல்லை. அங்க வரப்படாது, எங்கேயா காட்டுல போய் உட்காந்துருக்கணும். உலகம் புரியாம விவகாரம் பண்ணான்னா காளிதாசன் சொன்னா நாம் ஆறு, நமக்கு என்ன யோக்கியத்தை, நம்ம எப்படி புறத்தியா மதிப்பன், இது புரிஞ்சுக்காம ஒருத்தன் விவகாரம் பண்ணான்னா அவன் அசடுன்னு விட்டாள். சொல்ற சப்தங்கள்லாம் அப்படியே யதார்த்தமா எடுத்துக்கலாமோ? வயல்ல விளையிற அந்த தானியம் மூக்க அப்படியே தானியமா, அதுல எத்தனை பதறோ அது மாதிரி சொல்ற சப்தங்கள்ல நம்ம கிட்ட சொல்லுவான் 1,00,000 சப்தம் சொல்லுவோம், அதுல 2 சப்தம் சத்தியமா இருக்குமோ இல்லையோ அத மனசுக்கு புரிஞ்சுக்கணும். ஆத்மாபிப்பிராய சம்பாவிச்சேஷ்ட ஜன சித்த விருத்தி பிரார்த்திதா ஜனோ விடம்பியத்தேன் விட்டாள். அவன் அவமானம் தான் படுவன் விட்டாள். ரம்யாணி வீக்ஷ்ய மதுராம்ச்ச நிஷம்ய சப்தானே பர்யுத்சுகோ பவதி யத்பிதோபி ஜந்து. காளிதாசன் சொன்னான்